சினிமாவை தன்னுடைய அபார நடிப்பாலும் தமிழகத்தை தன்னுடைய அசாத்திய திறமையாலும் ஆட்டி படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். கோலிவுட் திரையுலகம் கண்டெடுத்த கருப்பு எம்ஜிஆர் என இவரை ரசிகர்கள் கொண்டாடினர். அதே போல தன்னிடம் கஷ்டம் என வருபவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளார் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். விஜயகாந்த் மறைவிற்கு பின்னர் விஜய பிரபாகரன் தீவிரமாக தன்னுடைய அம்மாவுடன் இணைந்து அரசியல் பணிகளை கவனித்து வரும் நிலையில் சண்முக பாண்டியன் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நிலைத்து நிற்க போராடி வருகிறார். சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான சண்முக பாண்டியன் நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் படைத்தலைவர். இந்த படத்தில் தன்னுடைய திறமையான நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து கவனத்தை ஈர்த்துள்ளார். இந்த படத்தை தொடர்ந்து சண்முக பாண்டியன் நடித்து வந்த கொம்பு சீவி திரைப்படம் தற்பொழுது படப்பிடிப்பு முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தன்னுடைய அண்ணன் திருமணம் குறித்த செய்தியை கூறி இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு விஜய பிரபாகரனுக்கு பிரபல தொழிலதிபர் மகள் கீர்த்தனா என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. அதன் பின்னர் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக தொடர்ந்து இவரது திருமண ஏற்பாடுகள் எதுவும் நடைபெறாமல் போனது. விஜயகாந்த் மறைந்த பின்னர் 1 வருடம் ஆன பின்னரே விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடக்கும் என அவரது நெருங்கிய வட்டாரத்தில் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது படைத்தலைவன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது விரைவில் எங்கள் வீட்டிற்கு அண்ணி வரப்போகிறார் என கூறி இந்த ஆண்டு விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புள்ள தகவலை உறுதி செய்துள்ளார். கண்டிப்பாக இந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடுவார்கள். தமிழ் திரையுலகில் பலரும் கேப்டன் குடும்பத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதால் பல பிரபலங்கள் குடும்பத்துடன் திருமணத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. தளபதி விஜய் கேப்டன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். இதனால் இவரும் குடும்பத்துடன் என்ட்ரி கொடுப்பார். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயகாந்த் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். கேப்டன் வீட்டில் நடக்கும் விசேஷத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது.